பெரியாறுல பார்த்தீங்கன்னா 2 பாலம் வரும்ல. அதாவது மெஜினா காலேஜ் பாலம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாலம் ஏறி இறங்குனீங்கன்னா மெஜினா காலேஜ் வரும். 2வது பாலம் ஏற போற இடத்துல லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பிரியும். அந்த ரோடுக்கு வழியா வந்தீங்கன்னா தான் வேந்துபுரம் வரும். அதான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். இதுதான் எங்களோட ஏரியா. உங்களுக்கே சொல்றேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. மதுரை ரொம்ப ஏரியா இருக்கு. நமக்கு பிடிச்ச ஏரியா, அவங்கவுங்களுக்கு அவங்க ஏரியா தான் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஏரியா வேந்துபுரம் தான். நீங்க மதுரைக்குள்ள எந்த ஏரியா இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதே நேரா ரோடு இந்த ரோட்ல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு வந்து ரோடு போகும். இது ஒரு சின்ன ரோடு தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு ரோடு போகும். அதான் ஜீவநகர் ஃபர்ஸ்ட் ரோடு. அடுத்து வரப்போதான் ஜீவநகர் செகண்ட். அதாவது இதான் மெயின் ரோடு. இருக்கிறதுலே மெயினான இடம் இந்த ரோடு தான். இந்த ஜீவநகர் கடைசி இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இந்த வில்லாபுரம் வீரகாலம்மன் கோயில் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு தான் இருக்கு. ரைட் சைடு போனோம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் வரும். இதுதான் எங்க ஏரியாவில் மெயினான ஏரியா. 3 போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 போஸ்ட் ஜீவநகர், ஜெயந்தூரம் மெயின், அமுதம் பேக்கரி, அந்த மாதிரி தான் இந்த லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. இதே லெஃப்ட் சைட்ல நேராக போயிட்டே இருந்தோம்னா இந்த கடைசியில தான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஏரியா வரும். இந்த நேராக போயிட்டு இருக்கோம்ல இந்த சைடு ஒரு கோயில் வரும். இது ஒரு அம்மன் கோயில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு போகும், லெஃப்ட் சைடு ரோடு போகும். வருதுல்ல, இந்த ரைட் சைடுல போற ரோடு பாத்தீங்கன்னா ராமையா தெரு. இதுக்கு அடுத்து இந்த இடம் பாத்தீங்கன்னா மெயினா கட்டிட தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சப்போஸ் நம்ம கட்டிட வேலைக்கு வேணும்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காலைல தினமும் அங்க நிப்பாங்க. காமிச்சிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே நேரா வந்தோம்னா வீரகாலம்மன் கோயில் வந்துடும். வீரகாலம்மன் கோயில் வந்துச்சா இப்ப ரீசெண்டா போட்டிருப்பாங்க போல. நானே இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த மாதிரி டென்ட் போட்டிருந்தாங்க. அதாவது வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதாங்க எங்க ஏரியா. இது வீரகாலம்மன் கோயில். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சோழபுரம், வில்லாபுரம், அதுக்கப்புறம் எப்படி ஜெயவலாஸ் அந்த மாதிரி வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.